Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனீரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு, எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலரில் இருக்கா? ஸோ ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எனக்கு இந்த பியூட்டிஃபுல் சிம்பிள் இட் எலகண்ட் பேபி குச்சு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த ஷைனிங் பீட் கொஞ்சம் பிக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஆங்கர் த்ரெட் ஆர் காட்டன் த்ரெட் ஒரு நீடில் இருக்குது. இன்னொரு நீடில் வந்துட்டு ஜரி த்ரெட் லூப் பண்ணி வச்சுருக்கேன். அனதர் ஒன் ஜரி த்ரெட் ஃபார் நாட்டிங் தட் டாசல். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு 100 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்து டிப்பில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம த்ரெட்டை வந்துட்டு மெட்டீரியலில் போட்டுக்கலாம். லைக் 2 cm கேப் விட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். 2 cm கேப் விட்டு நான் என்னோடய த்ரெட்டை வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ த சேம் வே இன்னொரு த்ரெட் இன்சர்ட் பண்ணோம். பட் ரெண்டுக்கும் கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீடோட சைஸ் தான் கேப்பு. எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 8 mmலேருந்து 9 mm வரையும் கொடுத்தோம்னா கரெக்டாக இருந்தது எனக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே அந்த பீடோட சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்த த்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சுட்டு ரெண்டுமே வந்துட்டு நாட் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்னோட செகண்ட் த்ரெட் ஆட் பண்ணுறேன். ஒரு 9 mm கேப் விட்டு. ஸோ இப்போ 2 த்ரெட் ஆட் பண்ணியாச்சு. இந்த கேப் வந்துட்டு அந்த சென்டர் பீட், அந்த ஒரு பீடோட சைஸ் தான் அந்த இடத்துக்கு கேப் வரணும். ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டையுமே வந்துட்டு நாட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நாட் பண்ணும்போது உங்கள் த்ரெட்டை கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நீடில் யூஸ் பண்ணுங்கள். நீடில் யூஸ் பண்ணி மேலே தள்ளினீங்கன்னா இது வந்து கரெக்டாக போயிட்டு டைட்டாகி நின்றுடும். ஸோ நீடில் யூஸ் பண்ணாமல் நாட் பண்ணிங்கன்னா கரெக்டான பொசிஷனில் உங்கள் நாட் போய் நிற்காது, முன்னாடியே கூட நாட் ஆகிடும். அதனால தான். ஸோ இந்த மாதிரி கைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக போயிட்டு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த இடத்துல வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பீட்ஸ் 1 by 1 ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஜரி த்ரெட்டை ஒரு சின்ன நீடில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட் இருக்க த்ரெட் போட்டு ஒரே ஒரு பீட் ஆட் பண்ணுறேன் இப்போது. ஸோ இப்போ லைக் லெஃப்ட் சைட் த்ரெட்டில் வந்துட்டு பீட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரைட் சைட் த்ரெட்டை வந்துட்டு அந்த பீடில் கீழேருந்து மேலே கொண்டு போகணும். அந்த பீடை இந்த மாதிரி விரலில் பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டை வந்துட்டு ஏதோ ஒரு விரல் சந்தில் நல்லா இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல் ஈஸியாக ஓப்பனாக தெரியும். அது வழியாக நீங்கள் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்கள் த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சென்டர் பீட் போட்டாச்சு. லைக் இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் 2 பீட் ஆட் பண்ணுறேன். சேம் வே ரைட் சைடில் 2 பீட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதர் 2 ஆட் பண்ணலாம், இல்லை 3 சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 பீட்ஸ் ஆட் பண்ணி இப்போது சென்டர் பீட் ஆட் பண்ணணும். சென்டர் பீட் வந்துட்டு காமன். ஸோ அதை வந்துட்டு இப்போ நான் நீடில் எடுத்திருக்கேன். எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் சைட் த்ரெட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த லெஃப்ட் சைட் த்ரெட் ஆட் பண்ணாமல் இருக்க த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த இப்போ கடைசியாக ஆட் பண்ண பீடுக்கு கீழேருந்து மேலே கொண்டு போகணும். இந்த மாதிரி கொண்டு போயிட்டு ஜஸ்ட் புல் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள், ஈஸி, பட் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். சென்டர் பீடு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் சூப்பராக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு கீழே நாட் பண்ணிக்கலாம். ஸோ இழுத்து பிடிக்கும் போது அது கொஞ்சம் இதாக இருக்கும், பட் நார்மலாக லூஸாக விட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் தெரியும், லைக் டோனட் மாதிரி ஒரு ரவுண்டாக வரும். பட் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம இந்த பேட்டர்ன் செஞ்சிடலாம். ஸோ எகெயின் இந்த நாட்டையும் வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நீடில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கைட் பண்ணி அந்த நாட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த நாட் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம இப்போது குச்சு ஆட் பண்ணிக்கலாம், டாசல். ஸோ இதில் டாசல் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 100 strands எடுத்துகிட்டு டிப்பில் க்ளூ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணி, இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா பேட்டர்ன் கொஞ்சம் பிக்காக இருக்குது, அதனால வந்து டாசல் கொஞ்சம் குட்டி குட்டியாக பேபி குச்சு தான் செஞ்சுருக்கேன். பிகாஸ் வந்து டாசலும் ரொம்ப பெருசு பெருசாக வச்சிங்கன்னா எடுப்பாக இருக்காது டிசைன், அதனால தான். ஸோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ரவுண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஜரி த்ரெட் ஒரு சின்ன நீடில் போட்டு இப்போ லெஃப்ட் சைடில் அந்த எண்டை பிடிச்சிக்கிறேன், லெஃப்ட் சைடு கட்டவரல் கீழே. ஸோ போட்டுட்டு ஒரு 2 to 3 times நாட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்துட்டு நாட் பண்ணிட்டேன். எகெயின் இது வந்து கொஞ்சம் திக்கான ஜரி த்ரெட், ஸோ எனக்கு 2 times நாட் பண்ணாவே போதுமாக இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் டைம் நாட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பேக் சைடில் கட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துக்கலாம். லைக் இந்த மாதிரி பேக் சைடில் குத்தி வெளியில் கொண்டு வந்துட்டு கரெக்டாக உங்கள் டாசல் எவ்வளோ வேணுமோ பார்த்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பேபி குச்சு போடுங்க, ரொம்ப லென்த்தியாக போட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம டாசல் ட்ரிம் பண்ணியாச்சு. பியூட்டிஃபுல்லான பீட் குச்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாரீ குச்சுவில் மெயினாக காம்பினேஷன், கலர் காம்பினேஷன் இஸ் மஸ்ட். ஸோ அதை நல்லா பார்த்து செய்யுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி, சேனல் இப்போ தான் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.